நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். இந்த நாள் நமக்கு என்ன நாள்னு எல்லாருக்குமே தெரியல. என்ன நாள் இன்னைக்கு? கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டீங்க. கிறிஸ்மஸ்னா என்ன? ஆண்டவர் உலக ரட்சகர். ஆண்டவர் மட்டும் சொன்னார், உலக ரட்சகர் நமக்காக பிறந்த ஒரு நன்னாள். பிறந்த நாள் இல்லை, பிறந்த நன்னாள். அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்குன்னா அந்த பிள்ளை பிறக்கும்போதே ஒரு சந்தோஷம் உண்டாகும். என்ன உண்டாகும்? அந்த பிள்ளை கற்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைய சுமக்கிற அந்த தாயும் ஒரு பயத்துக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள கூட சார்ந்த அந்த குடும்பத்தினரும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, பயத்தோடு இருப்பாங்க. எப்படி இந்த பிள்ளை பிறக்குமோன்ற ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஆனால் பிள்ளை பிறந்த உடனே என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அதே போல தான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை இந்த நாளில் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். இப்போ நம்ம வீட்டில் பிறக்கிற பிள்ளைய அது பிறந்த நாள் கொண்டாடணும்னா நம்ம குடும்பத்து வரைக்கும் தான் கொண்டாடுவோம், இல்லை நம்ம சொந்த பந்தங்களை வச்சு கொண்டாடுவோம். நம்ம தேசத்துடைய தலைவர்களுடைய பிறந்த நாள் எடுத்தோன்னா அந்த குறிப்பிட்ட அந்த தேசத்தில் மாத்திரம்தான் பிறந்த நாளை கொண்டாடுவோம். ஆனால் உலகம் முழுவதுமாக ஒருத்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது எந்த பிறந்த நாள்னா இந்த கிறிஸ்து பிறந்த நமக்காகவும் இந்த உலகத்தின் மக்களுக்காக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை தான் உலகம் முழுவதுமாக கொண்டாடப்படுது. வேற யாருடைய பிறந்த நாளையும் உலகம் முழுவதுமாய் கொண்டாடப்படுகிறது இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஏன் இந்த உலகம் முழுவதுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை ஒரு நாளாக கொண்டாடுதுன்னா, அவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காக பிறந்தார் என்று இந்த சத்திய வேதம், இந்த பைபிள் சொல்லப்படும். நாம பிறந்தனா நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம பிறப்போம். ஒரு தேசத்துடைய தலைவன் பிறப்பானா அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியா தேசத்தில் உள்ளவர்களுக்காக பிறந்தான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த சபையில கூடியிருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், இந்த வார்த்தையை வெளியே இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நபருக்கும் சொல்றேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார்னா உங்களுக்காகவும் பேசுகிற எனக்காகவும் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். தெய்வமாக இருந்த அவர் மனுஷனுக்காக மனிதனாக பிறந்த ஒரு நாள் தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று கொண்டாடப்படுகிற இந்த நாள். இந்த நாள் பார்த்தனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறக்கும் பொழுது அவர் இந்த நாளை சந்தோஷமான ஒரு நற்செய்தி நாளாக அவர் அறிவித்தார். இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 10-11 வாசிப்போம். ஆமென். 11. இந்த இடத்துல இந்த வசனத்தை யாருக்கு சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? இது தேவ தூதர்கள் யாருக்கு வந்து சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப எளிமையில அற்பமா எண்ணப்பட்ட மேய்ப்பர்களுக்கு. அந்த காலத்துல பார்த்தனா மேய்ப்பர்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் உள்ளவர்கள் தான் மேய்ப்பர்கள். அவர்களை வந்து அதிகமாக யாரும் அவர்களை வந்து நேசிக்க மாட்டாங்க. அவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு தாழ்வான நிலையில் இருந்தவர்கள் தான் மேய்ப்பர்கள். ஆனால் அந்த மேய்ப்பர்களிடத்துல தான் இந்த தேவாதி தேவனுக்கு ஒரு பலியை செலுத்தணும்னா அந்த மேய்ப்பர்களிடத்துல தான் போவாங்க. அதை தான் வேதம் சொல்லுது, தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர். தாவீது அதனால தான் சொல்ற, தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிற துதியுங்கள்,
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார். தாழ்மையில இருந்த அந்த தேவ தூதர்கள் மூலமா தான் இந்த நற்செய்தி உலகத்துக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த தேவ தூதர்கள் அந்த தாழ்மையில இருந்த அந்த தாழ்வான நிலையில் இருந்த மேய்ப்பர்களுக்கு வந்து, ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு வந்து இந்த நற்செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உலகத்துக்கு எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியம். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இல்லாத ஒரே ஒரு காரியம் எதுனா இந்த சந்தோஷம்தான். எல்லா மனுஷனுக்கு இருந்தாலும் இந்த ஒன்று இல்லைன்னா, இந்த சந்தோஷமா சமாதானம் இல்லைன்னா அவன் எப்படி ஜீரோ தான். ஆனா அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்தார், அவதரித்தார், மனிதனாக பிறந்தார். நமக்கு சந்தோஷத்தை, இந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில பிறந்தார், மனிதனாய் பிறந்தார். இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக தான் மனுஷனை உருவாக்கினார். ஆனா இந்த சந்தோஷத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆதியில மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் போது அவனை இந்த சந்தோஷத்தினால நிரப்பிதான் உண்டாக்குனார். இந்த அவன் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், இந்த பூமியில எல்லா சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை கொடுத்து தான் அவனை என்ன பண்ண, அவனை படைத்து உருவாக்கி அந்த சந்தோஷத்தை கொடுத்து தான் அந்த தோட்டத்தில் வச்சார். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணா, அந்த சந்தோஷத்தை இழந்துட்டான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உலக ஜனத்துல இந்த சந்தோஷத்தை தேடி தான் ஒவ்வொருத்தரும் பல இடத்துக்கு போவாங்க, பல காரியங்களை நாடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா இந்த சந்தோஷத்தை அவங்க பொழுதுபோக்கு உள்ள இடத்துக்கு போய் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு போவாங்க, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் போவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்குக்கு போன அந்த இடத்துல எவ்வளவு நேரம் போனாங்களோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் இந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சினிமாவுக்கு போனாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அவங்க கவலையை மறந்து சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க. அல்லது ஒரு மனுஷன் குடி பழக்கத்துக்கு அடிமையான்னு வச்சுங்க, அவன் குடிக்க அடிமையானவன் தன்னுடைய கவலையை மறக்கிறதுக்கு சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவான், குடிக்கிறதுக்கு போவான். ஆனா அந்த குடி போதை தெரியல வரைக்கும் தான் அவனுக்கு அந்த சந்தோஷம். ஆனா நிரந்தரமான சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு கிடைக்காதனால தான் இன்னைக்கு மனுஷன் பல விதமான காரியத்தை தேடி சந்தோஷத்தை எப்படியாவது பெறணும்னு நினைக்கிறான். ஆனா இன்றைக்கு ஒரு நற்செய்தியை நான் இங்க இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் சொல்றேன், நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கிற சந்தோஷத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்பதை உறுதியோடு கூட இந்த வேளையில சொல்லிக்கொள்ளுங்கள். அவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த பூமியிலே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு எல்லாத்தையும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் மத்தியில இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற அடியனும் கூட 1989க்கு முன்னால பாத்தீங்களா, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அருமையான சகோதரன் சொன்னாரு, 6வது வரைக்கும் படிச்சா 6வது ஃபெயிலு. இப்படிப்பட்டவர்களை தான் எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பயன்படுத்துறாரு. ஆடு மேய்த்த தாவீதை தான், ஆண்டியை தான் அரசனாக்குறவரு. அரசன் ஆவறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண ஆண்டவர் இடத்துல அவரை மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொண்டனா நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கீழான நிலையில இருக்கிற வாழ்க்கையெல்லாம் உயர்த்தப்படும். 1989 முன்பாக சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருந்த என்னைக்கு ஆண்டவர் என்னை தேடி வந்தாரோ அன்றைக்கு நான் இழந்த சமாதான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த வார்த்தை, இந்த சந்தோஷமான நற்செய்தியை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா
இப்பொழுது நான் சொல்லுகிற இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கையில நீ இழந்த சமாதான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த இயேசு மனுஷனை உருவாக்கும் போது இந்த சமாதான சந்தோஷத்தோடு கூட தான் உருவாக்கினார். உருவாக்கி வைத்து அவர் சொன்னாரு, இதை நீ ஒவ்வொரு நாளும் இதுல நிலைச்சிருக்கணும்னா இந்த காரியத்தை நீ செய்யணும்பா அப்படின்னு சில காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரு. ஆனா அதை அவன் செய்யாததுனால அவன் அந்த சமாதானத்தை இழந்துட்டான், சந்தோஷத்தை இழந்துட்டான். அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்ததை கொடுக்கதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்லு. லூக்கா 19வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:10. ஆமே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தாராம். இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் வந்தார்னா எதை இழந்தார்? அவர் எதை இழந்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிறதுக்கு ஒரு முக்கிய நோக்கமே அவர் இழந்ததை மறுபடியும் பெரும்படியாக தான் வந்தார். அவர் எதை இழந்தார் பார்த்தனா நம்மளை தான் இழந்தார். யார் இழந்தாரு? நம்மளை தான் இழந்தார். மனுஷனை அவருடைய சாயல்ல படைத்தார். மனுஷன் அவர் எப்படி இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலா தான் படைத்தார். அவருக்கு சாயல், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மனுஷனை படைத்தார். அவருக்கு சமமாக படைத்ததுனால தான் அவனுக்குள்ள அந்த சந்தோஷம், சமாதானம் இருந்தது. சமாதானம்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சமாதானம்னா சமம் பிளஸ் தானம். அதுக்கு அர்த்தமே அதுதான், சமம் பிளஸ் தானம். எப்படின்னா ஆண்டவர் அவருக்கு ஈக்குவலா, அவருக்கு சமமா நம்ம அவர் சாயல்லே படைத்து அவருக்கு சமமா வச்சிருந்தாரு. ஆண்டவர் அவருக்கு சமமா வச்சிருக்கும் போது ஆண்டவர் எப்படி சமாதானம் சந்தோஷத்தோடு பரலோகத்தில் இருக்காரோ அதே போல பூமியில அவனும் ஆண்டவரை போலவே சமாதானமா சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொல்லி அவருக்கு சமமா வச்சிருந்தாரு. அவருக்கு சமமா வச்சிருந்ததுனால உண்டான ஒரு காரியம்தான் சமாதானம். அந்த சமாதானத்தை எப்படி மறுபடியும் இழந்த சமாதான சந்தோஷத்தை அவர் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி வந்தார்னா தன்னை அவர் தானம் செய்தார். தன்னை அவர் சமமாய் வைத்த மனுஷன் இழந்த அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடுக்கிறதுக்கு அவர் வந்ததுனால, தன்னை தானமாக கொடுக்க முடியாது வந்ததுனால தான், வந்ததுக்கு பேர் தான் என்னது? சமாதானம். அவருக்கு மறுபடியும் சமமாய் நம்மை வைக்க முடியாது தன்னை தானம் பண்ணார். பார்த்தீங்களா? சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் யுக யுகமாய் அவர் எப்படி இருக்கிறாரு? இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற கடவுள் ஆண்டவர் எப்படி? செத்துப்போன கடவுள் கிடையாது, உயிரோடு கூட இருக்கிறவர். அதனாலதான் அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியுது, சந்தோஷத்தை கொடுக்க முடியுது, வியாதியை குணமாக்க முடியுது, அற்புதம் செய்ய முடியுது, நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறாரு, ஊமையானவர்களை பேச வைக்கிறாரு, குருடா இருக்கிறவர்களை பார்க்க வைக்கிறாரு, மரித்தவர்களை கூட அவர் எழுப்புகிறார். எதனால? அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் உயிரோடு எழுந்ததுனாலதான். அப்போ இந்த இழந்து போன மனுஷனை அவர் தேடி வந்தார். அவர் தேடி வந்தது இழந்து போன நம்மளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தேடி வந்தார். இதைத்தான் ஆண்டவர் இந்த வேதத்துல ஒரு உதாரணமாக ஒரு அதிகாரத்துல சொல்லி இருப்பார். இழந்து போனது, அதாவது காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் வந்தேன்னு சொல்லுவார். காணாமல் போனவர்களுக்காக தான் அவரு வந்த. நம்ம காணாம போயிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா
மனுஷனை உண்டாக்கி, ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஆண்டவர் சகலவற்றையும் கொடுத்து அவர்களை என்ன பண்ணார்னா, நீங்கள் இதை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 1:26 அதை தான் சொல்லப்படும். ஆதியாகமம் 1:26 சகல பிராணிகளையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டவர் உருவாக்கி இவைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க. நம்ம எப்படி இருக்கணும்னு நினைச்சார் ஆண்டவர்? ஆளுகை செய்யும்படியாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். இந்த ஆளுகையை நம்ம இழந்தோம். ஆனா அவரை தேடி வருகிறவர்களுக்கு அந்த ஆளுகையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் தாவீது, மெய்ப்பனா இருந்த தாவீதுக்கு அவன் அரசனாக்கி ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியாக வச்சார். மோசேவும் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தா அவனை என்ன பண்ணாரு? ஒரு இஸ்ரேல் ஜனங்களையே அந்த எகிப்தில இருந்து கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்களெல்லாம் ஆளும்படியாக வைத்தார். ஆனால் ஆளுகை கொடுக்கும்படியாக, இழந்து போன ஆளுகை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்காக அவர் இந்த பூமியில பிறந்தார்.